வணக்கம் சகாக்களே. இன்னைக்கு மிக மிக கடினமான நாள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜனவரி 5ஆம் தேதி எடுத்த ஆக்டிவிட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜனவரி 5 அன்னைக்கு நைட் அப்படியே சாம்பார் சோறு ப்ளஸ் 2 சமோசா சாப்பிட்டு அன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். ஜனவரி 6 எதையுமே வீடியோ எடுக்கல. ஏன்னா எக்ஸசைஸ் வந்து ரொம்ப கடினமாக இருக்க போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன வேலையாக வீட்டுக்கு வந்தேன். மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறந்த மாதிரி டீச்சர் எடுக்காமல் வந்துட்டேன் கைஸ். அதனால் எடுத்தால் தானே நம்மளை உள்ளே விடுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மெனக்கட்டு நம்ம ஃப்ரெண்டு லட்சுமணன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்தோடனே இன்னைக்கு 7 கிலோ டம்பிள்ஸ் எடுத்து நேற்று அந்த 5 கிலோ டம்பிள்ஸில் எந்த அளவுக்கு புஷ் பண்ணணும் அதே மாதிரி இந்த இன்னைக்கு 7 கிலோ டம்பிள்ஸ்லையுமே புஷ் பண்ணனால ஒரு ஷோல்டரில் ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிட்டு. அதனால் இனி ஒரு 2 நாளைக்கு எக்ஸசைஸும் பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸ் எந்த லட்சத்தில் ஆட போகிறேன்னு வேறு தெரில. கடைசி நேரத்தில் பார்த்து இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும், ஏன்னா ஸ்போர்ட்ஸ்லையுமே என்னால் பெஸ்ட்டை கொடுக்கணும், எக்ஸசைஸ்லையுமே என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறக்காக கடைசியில் இன்ஜுரி ஆனால் தான் மிச்சம். ஆனால் எதையுமே அரியாகாசு விடுறதா இல்லை. கடினமாக இருக்கிறதா யாராக இருந்தாலும் சரி இந்த 2026 நம்ம கையில் தான், நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஒர்க் அவுட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நேற்று 5 கிலோ டம்பிள்ஸில் எத்தனை செஷன் போட்டேன்? நேற்று 15-20 போட்டேன்ல, அதே மாதிரி இதுலேயுமே 15-20 10 தான் போடுவேன் மிந்தி இதெல்லாம். ஆனால் இப்போ 15-20 போடுறதுனால கை வந்து சும்மா 10 கிட்ட இருக்கு கைஸ். இனிமேல் வாலிபால் ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு நாக் அவுட் தான் நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்குது. என்னை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் ஜிம்மில் இறங்கினா கூட இல்லை டம்பிள்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணால் கூட அது நம்ம ஹரி டெய்லி விளாக்ஸுக்கு தான் ஒரு பெருமையாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதாவது சாப்பிட்டு முடிச்சதை வந்து எக்ஸசைஸ் பண்ணியே நீங்கள் வந்து என்னை தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் கரைச்சிருங்க தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஸ்டெப் நடந்திருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்தால் கூட என்னால் இவ்வளோ ஸ்டெப் நடக்க முடியாது. 14,000 ஸ்டெப் நடந்திருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கு, இன்றைக்கி நைட் என்ன நடக்குங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உங்களிடம் விரைப்பது ஹரி டெய்லி விளாக்ஸ்.